ஒரு ஆளே கிடையாது. இந்தியாவில் யார் பவுலிங் போட்டாலும் விட்டு விளாசுவேன். சவால் விட்ட ஆப்கானிஸ்தான் வீரர். ஜூன் 2ஆம் தேதி தொடங்கிய 2024 ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டிகள் விறுவிறுப்பாக நடந்து முடிந்த நிலையில் அடுத்த கட்டமாக சூப்பர் 8 சுற்றுக்கான போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த சுற்றுக்கு இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய 8 அணிகள் தகுதி பெற்றுள்ளன. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் ஆப்கானிஸ்தான் அணி முதன்முறையாக 2வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அணியினர் குரூப் ஸ்டேஜில் உகாண்டா, நியூசிலாந்து மற்றும் பப்புவா நியூகினியா அணிகளை வீழ்த்தி போட்டியின் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி இருக்கின்றனர். மேலும் சூப்பர் 8 சுற்றில் ஜூன் 20ஆம் தேதி நடைபெற்ற போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக விளையாடியது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான சூப்பர் 8 போட்டி வெஸ்ட் இண்டீஸில் உள்ள பார்படாஸ் மைதானத்தில் நடந்து முடிந்தது. இந்த போட்டிக்கு முன்னதாக ஆப்கானிஸ்தான் அணியின் இளம் கிரிக்கெட் வீரரான ரஹ்மானுல்லா குர்பாஸ் இந்திய அணியில் இடம்பெற்றிருக்கும் பந்து வீச்சாளர்கள் குறித்தும் அவர்களின் பந்துவீச்சை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பது குறித்தும் ஒரு வீடியோவில் ஐசிசியிடம் பேசியுள்ளார். குர்பாஸ் போட்டியில் அதிக ரன்களை குவித்தவர்களில் ஒருவர். 4 போட்டிகளில் 41.75 சராசரியில் 167 ரன்கள் எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் அணியின் பேட்டிங் வரிசையை பொறுத்தவரை ஓபனிங் பேட்ஸ்மேன்களான குர்பாஸ் மற்றும் இப்ராஹிம் ஜட்ரன் இருவரும் அதிரடியாக இறங்கி ஆடினால் மட்டுமே அந்த அணியின் ஸ்கோர் கிடுகிடுவென முன்னேறுகிறது. அவர்களை அடுத்து மிடில் ஆர்டரில் இறங்கும் பேட்ஸ்மேன்களால் அவ்வளவு எளிதாக ரன்கள் எடுக்க முடிவதில்லை. இப்படியான நிலையில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் பும்ரா, குல்தீப் யாதவ் போன்ற திறமையான பந்துவீச்சாளர்களை ஆப்கானிஸ்தான் அணியில் உள்ள பேட்ஸ்மேன்கள் எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்பது கிரிக்கெட் ரசிகர்களிடையே கேள்விக்குறியாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில் இந்தியாவுக்கு எதிரான போட்டிக்கு முன்பாக இதுகுறித்து பேசிய குர்பாஸ், இந்திய அணியில் பும்ரா மட்டும் எனது இலக்கு அல்ல. இந்திய அணியில் 5 பந்துவீச்சாளர்கள் விளையாடுகின்றனர். அவர்களில் யார் பந்து வீசினாலும் நான் தைரியமாக அடிப்பேன் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தொடர்ந்து பேசுகையில், நாங்கள் இதற்கு முன்பு உலகக்கோப்பையில் விளையாடி இருக்கிறோம். இப்போது மீண்டும் இங்கு வந்துள்ளோம். ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது. அந்த வித்தியாசம் என்னவென்றால், முன்பு உலகக்கோப்பையில் பங்கேற்க வேண்டும் என்பதே எங்கள் மனநிலையாக இருந்தது. ஆனால் இப்போது சாம்பியன் பட்டத்தை வெல்ல வேண்டும் என்பது எங்கள் இலக்காக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ஆப்கானிஸ்தான் இதுவரை இந்தியாவுக்கு எதிராக ஒரு T20ஐ கூட வென்றதில்லை. ஆனால் ரஷீத் கான் தலைமையிலான அணி எதிரணிக்கு கடுமையான சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் இந்தியா இடையிலான போட்டியில் சுமார் 47 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்